Hello friends, welcome back to How to Videos. So இப்போ under 15,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மொபைலாக Redmi Note 12 4G வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4G வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம இன்டெப்த் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000 வந்து போயிட்டு இருக்கு. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸோ நமக்கு வந்து 15,000 செல் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோசர் லுக் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4G வர பாக்ஸ். ஸோ மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED 128Hz Full HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே Redmi Note 12 பின்னாடி நமக்கு வந்து 10 ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து இருக்குது. டிபி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் வந்து இருக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் வந்து இருக்குது. நமக்கு டைப் சி USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து வரலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான டிசைன். ஸோ டிசைன் வந்து பார்த்தா ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி மொபைலில் வந்து பார்த்தா இந்த மாதிரி டிசைன் நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. ஓகே நம்மக்கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூனார் பிளாக், அதுக்கப்புறம் சன்ரைஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கலர் வேரியன்ட் கூட அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் நான் வந்து சூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசைன் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் கூட நமக்கு வந்து பார்த்தா 7.8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன காம்பாக்டாக வந்து இருக்குது. ஸோ வெயிட் நமக்கு வந்து பார்த்தா 186 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ சைடில் நமக்கு வந்து பார்த்தா ஷார்ப்பாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஐஃபோனில் வந்து பார்த்தோம் அந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து இருக்குது. ஏன்னா இப்போ ரெட்மி K20லாம் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி ஆகும் 2 பக்கம். பட் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக நமக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது. நமக்கு மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் சூப்பராக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inches Full HD Plus AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. 1200 பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளேயோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ மெயினாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தெரியுது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறன்ற போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்னாப்பியாக வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பழைய ஃபோன் வச்சிருக்கீங்க 60 Hz தான் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாக வந்து இந்த மாதிரி ஃபோனில் வாங்கும்போது 120 Hz இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. 1200 பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து மொபைல் வந்து நல்லா வெயிலில் யூஸ் பண்ணுறீங்க, அவுட்டோரில் வெயிலில் யூஸ் பண்ணும்போது உங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்து நல்லாவே தெரியுது. ஸோ டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் சென்சார் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் இருக்குது, வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் வந்து இருக்குது. நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் போடுற ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ இந்த மொபைல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 nm பில்ட் பண்ண Snapdragon 685 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ வந்து கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் கால் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் சில ஆப்ஸ் எல்லாம் வந்து மல்டிபிளாக ஜம்ப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் செட்டிங்ஸ் வச்சு கேம்ஸ் கூட ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகே இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாக்ஸிவான ப்ராசஸர் வந்து கிடையாது. ஒரு மிட் ரேஞ்சான ப்ராசஸர். நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் சூப்பராகவே இருக்கும். 3 months யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை வந்து கிடையாது. நம்ம நார்மலாக கால் பேசும்போது வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ப்ராப்ளம் கிடையாது. வந்து மோஸ்ட்டாக கால்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜ் அந்த மாதிரி செக் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் கேமரா. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் நம்ம பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 MP ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1080 30 FPS வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமரா நமக்கு வந்து பார்த்தா மிட் ரேஞ்சில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ கேமரா நம்ம வந்து ஓவர் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன கேமரா வந்து கொடுக்க முடியுமோ அந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸில் வந்து பாருங்கள். ஓகே இப்போ இந்த கேமரா ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு முதலே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கேமரா குட்.
நெக்ஸ்ட் ஒன் ஓஎஸ். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI நமக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் கூட ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MIUI வந்து பிடிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் Android வந்து பிடிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெட்மி டிவைஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ரெட்மி டிவைஸ் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். தென் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால நமக்கு அந்த MIUI வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஆப் வந்து நம்ம இந்த மொபைல் வந்து ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ப்ளோட்வேர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ளோட்வேர்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 13 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 14, 15 வந்து கிடைக்குன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து அப்பப்போ வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா குட். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 அப்டேட்லாம் நமக்கு 2-3 டைம் வந்து பண்ணிட்டோம், வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங்லாம் இருக்குது. ஸோ போக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகே, அது நம்ம வேற கதை. பட் MIUI 14 வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிறது, லேக் ஆகிறது, ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ நம்ம சார்ஜர் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் கால்ஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சின்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 day or 1.5 day உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு இதில் இருக்கிறது ஒரு பெரிய பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு சார்ஜ் காலியானாலும் நமக்கு வந்து 33 வாட்ஸ் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் பண்ணி கொடுத்துருது. ஸோ பேட்டரியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூஸ் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கிளியராக இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நமக்கு வந்து பார்த்தா டுவல் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து இப்போ 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்டோரேஜ் டைப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2. ஸோ நம்ம ஃபைல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சென்சார் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான எல்லா சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ், ஆக்சலோமீட்டர், கைரோஸ்கோப், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்குது. தென் நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் கூட இருக்குது. ஸோ ஐஆர் பிளாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு ரிமோட் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மொபைலில் வந்து இப்போ ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஐஆர் பிளாஸ்டர் இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, தென் டிவி, செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு இந்த ஐஆர் பிளாஸ்டர் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G டிவைஸ் தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க 2023 4G டிவைஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5G ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பட்ஜெட்டில் வர ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G கூட ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 115,000 வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 4G டிவைஸ் வாங்கினேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 115,000 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 5G டிவைஸ் வந்து வேணும், ஆனால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 போது நமக்கு Redmi 12 5G அந்த மொபைல் வந்து இருக்குது. அது நமக்கு வந்துட்டு ஒரு 13,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம கொடுத்து வாங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான் கிடைக்கும். பட் LCD டிஸ்பிளே நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து லுக் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா திரும்பி நீங்கள் ஒரு LCD டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். அவருக்கு ஒரு காரணத்துக்கு வேண்டி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஸ்கிப் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED பக்கம் வந்து போயிட்டேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கிடைக்க நிறையா ஃபோன்ஸ் அப்படி தான் வந்து இருக்குது. உங்களுக்கு 5G வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து கிடைக்காது. இல்லை எனக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 5G வந்து கிடைக்கும். ஸோ நம்ம 4G வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்ம டீசெண்டாக யூஸ் பண்ணுற கரெக்டாக இருக்குது. நமக்கு எதுக்கு வந்து 5G தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எனக்கு வந்து பார்த்தா 4G போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து வாங்கிட்டேன். எனக்கு அந்த 12 5G வாங்கியிருந்தேன் அப்படின்னா டிஸ்பிளே காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருந்திருக்கும். பட் இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் வந்து Redmi Note 12 4G வந்து வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து டிசிஷன் எடுத்து உங்களுக்கு எது வேணும் வாங்கிக்கோங்க. என்ன வந்து கேட்டிங்கன்னா அந்த மொபைல் வாங்கலாமான்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லா டிஸ்பிளே குவாலிட்டி மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் பையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதலே சொன்ன மாதிரி இதில் நமக்கு வந்து ஐஸ் ப்ளூ, இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூனார் பிளாக், சன்ரைஸ் கோல்டு 2 கலர் வந்துருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4G. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000 வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.